அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரபு தொடர் அகர வரிசை. சரிங்களா? ஆல்ரெடி 12 வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இது 13வது வீடியோ பதிவு. சரிங்களா? ஓகே, பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, ரைட். பெருநிலை நெற்றல். பெருநிலை நெற்றல் அப்படின்னா பெருசாக நல்ல நிலையில் நிற்கிறாயா அப்படின்னா என்னது? அவன் நல்ல காரியம் செஞ்சுருக்கான், நல்ல வேலை முடிச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதை தான் பெருநிலை நிற்றல் அப்படிம்பாங்க, செய்து முடித்தல் அப்படின்றது. அடுத்தது பெரும் பொன்படுதல். பொண்ணு அப்படின்னாவே தங்கம், தங்கனாவே ஜொலிக்கும், ஜொலிக்குதுனாவே தோற்றம் பொலிவு உண்டாகுதல். அதாவது முகம் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தோற்ற பொலிவு உண்டாதல் அப்படிம்பாங்க. அடுத்தது பெரும்போக்கு. பெரும்போக்கு அப்படின்னா நீண்ட போக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ரொம்ப தூரம் போகிறாங்க அப்படின்னா அவன் செத்தவன் தான் ரொம்ப தூரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நல்ல பெரும்போக்கு உள்ளவையா அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் சொல்கிற வார்த்தை அது என்னென்னா பெருந்தன்மைக்காரன், நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பெருமாள் கோவில் மாடு. இந்த பெருமாள் கோவிலில் இருக்கிற மாடு, பொதுவாகவே கோவிலில் இருக்கிற மாடெல்லாம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அங்கேயே இருந்துட்டு அதையும் இதையும் கொடுப்பாங்க. வர்ற இந்த கோயில் கும்பிட்றோம், சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே எதையோ ஒன்று கொடுத்து நல்லா அந்த மாடை கொழுன்னு கொளுத்து பண்ணிடுவாங்க. அப்போ உடம்பு கொளுத்தவனை தான் பெருமாள் கோவில் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாத பேச்சாக தகுதி இல்லாமல் பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ தகுதியற்ற பேச்சு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேச்சு கொடுத்தல் அப்படின்னா அவங்ககிட்ட பேச்சை கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிற ரகசியத்தை அப்படியே தந்திரமாக பிடுங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பேச்சு கொடுறா, அப்போ தான் அவன் அப்படியே ஒன்றா வெளியே கக்குவான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை தான் அருமறை அறிய அப்படின்னா என்னதுன்னா அவங்ககிட்ட இருக்கிற ரகசியத்தை மறைமுகமாக அறியறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷங்க. அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி பேச்சு வளர்த்தல். பேச்சு வளர்த்தல்னா என்ன? ஒரு சண்டையில் சண்டை வருது, அந்த பேச்சு வளர்த்துக்கிட்டே போனால் என்ன ஆகும்? சண்டை பெருசு தான் ஆகும். அப்போ பேச்சு வளர்த்தல் அப்படின்னா வாய் சண்டை மிகுதல். பேச்சு மூச்சு இல்லாமல், இது நமக்கு தெரியும். பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாயா அப்படின்னா என்னது? அமைதியாக இருக்கிறான்னு அர்த்தம். பேச்சு மூச்சு இல்லைன்னா சாவர் கண்டிஷனில் அமைதியாக அடங்கியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். பேதிக்கு கொடுத்தல். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பேதிக்கு மருந்து ஒன்று கொடுப்பாங்க. அது அந்த உடல் நலத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ பேதிக்கு கொடுக்கும்போதே என்ன ஆகுன்னா நமக்கு கொஞ்சம் அச்சம் உண்டாகும். அந்த ஒரு நீச்சத்தண்ணி மாதிரி ஒன்று கொடுத்து நல்லா வாயில் கொடுப்பாங்க, வாயில் நல்லா ஊற்றி விடுவாங்க. அதுதான் பேதிக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சம் உண்டாக்குதல். பை மறித்தல். இதிலே பை வந்துருச்சு, மறித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறித்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல 2 அர்த்தம். ஒன்று அப்படின்னா பையை திருப்புறது, நம்ம துவைக்கும் போதோ இல்லை துணி காயப்படும் போதோ பையை உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் திருப்புறோம், அந்த அர்த்தம் ஒன்று. இன்னொன்று பையோட மேல் பகுதியை கட்டுறது, அதாவது கீழே எந்த பொருளும் உருவாமல் இருக்கிறதுக்கு கட்டுறதுக்கு பேர் பை மறித்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒன்று மறித்தல் அப்படின்னா வெளிப்புறமாக்குதல், இன்னொன்று கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பைய இதெல்லாம் அர்த்தம் நமக்கு தெரியணும். பைய அப்படின்னா மெல்ல மெல்ல, இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். பொங்க வைத்தல், இது நம்ம படத்துலையே நிறைய பார்த்துருக்கோம். பொங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனி அவனை பொங்க வச்சிட்றோம் அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்லுவாங்க, அழிக்கிறது. அடுத்தது பொடி வச்சு பேசு அப்படிம்பாங்க. பொடி வைத்தல்னா பொடி வச்சு பேசுனா என்னது? தந்திரமாக சொல்லு அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஒரு கூட கோழி மூட்டு சொல்கிறது அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க. அடுத்தது பொட்டு குலைதல். பொட்டுன்னு வந்துருச்சு, குலைதல் அப்படின்னா ஒரு பொட்டு வைக்கலைனாவே அவங்களுக்கு அது மதிப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொட்டுப்பொடி பொடுசாக ஆக்கு அப்படிங்கும்போது சின்ன பண்ணிட்டோம், சின்னதாக ஆக்கு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. பொதி அவிழ்த்தல். எனக்கு தெரியும் உன் வரலாறு எல்லாம், இப்போ நான் பொதி அவுக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வரலாறை விவரித்து பேசுறது. அதை தான் பொதி அவிழ்த்தல், தன் வரலாறை விரித்து பேசுறது அப்படின்ட்டு. பொதுவிலே விடுதல். ஒரு சிசிடிவி கேமரா முன்னாடி வண்டியை நிறுத்தணும்னா பரவாயில்ல, எந்த ஒரு இது இல்லாமல் யாரும் பார்க்காத இடத்துல போய் வண்டியை நிறுத்தணும்னா யார் வேணால் எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டுங்களா? அப்போ பொதுவிலே விடுதல்னா அந்த பொருளை பாதுகாவாது விடுதல் அப்படிங்கிறத அர்த்தம். பொதுவில் விடுறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, கேரண்டி கிடையாது, அதுதான் அர்த்தம். அடுத்தது பொத்தல் அடைத்தல். பொத்தல்னா என்ன? ஒரு ஓட்டை உடசல் தொலைவு அப்படிம்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? எதையோ இப்போ வீட்லேயே ஒரு சுவர் இருக்குது, ஓட்டையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று சின்ன சின்ன குச்சி வச்சோ இல்லை ஒரு பேப்பரை வச்சோ
இல்லை மரக்கட்டையை வச்சோ இல்லை மேலே ஒரு ஸ்டிக்கரை வச்சோ அடைக்கிறோம். அதை தான் வந்து பொத்தல் அடைத்தல் அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஒருத்தன் உள்ள குற்ற உணர்வு எல்லாமே இருக்கும், இருந்தாலும் வெளியே காட்டாமல் மறைச்சி வச்சுக்கிட்டே இருப்பான். அதை தான் பொத்தல் அடைத்தல் அப்படிம்பாங்க. இப்போ பொத்தல் அடைத்தல் அப்படிங்கிற மீனிங்கை தெரிஞ்சு அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து ஒன்று நேரடி பொருளாக இருக்கும், இன்னொன்று வந்து மறைமுக பொருளாக இருக்கும். மறைமுக பொருள் தான் வந்து அயற்சொல்லாக வரும். சரிங்களா? நேரடி பொருள் ஒரு சில இடத்துல தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ அதை சார்ந்து நம்ம யோசிக்கணும். குற்றத்தை மறைக்கிறது, அப்போ ஓட்டையை அடைக்கிறது, குற்றத்தை மறைக்கிறது ஒன்று தான். அடுத்தது பொருட்படுத்தல். பொருட்படுத்தல் அப்படின்னா மதிப்பிடுதல். இது நம்ம டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். பொருட்படுத்து, அவனை 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 ஒரு மனுஷனாக மதிடா, அவனை ஒரு பொருட்படுத்துடா அப்படின்னா அவனை மதிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பொழிப்பு பொழிப்பாய் பேசுதல். பொழிப்பு பொழிப்பாய் பேசுதல் அப்படின்னா வசைப்பொருள் உள்ளடங்க பேசுதல், சுருங்கக்கூறல் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா பொழிப்பு பொழிப்பு அப்படின்னா ஒரு கதை இல்லை ஒரு இலக்கணம் இல்லை ஒரு டாபிக் ஏதோ ஒன்று அதை சார்ந்த தகவலை வந்து சொல்லணும், அதே சமயம் சுருங்க சொல்லணும். அதுதான் வந்து பொழிப்பு பொழிப்பாய் பேசுதல் அப்படின்னு அர்த்தம். வசைப்பொருள் உள்ளடங்க பேசுதல்னால் அதை சார்ந்த கருத்துக்களை உள்ளடங்கி பேசணும், அட் த சேம் டைம் அதே நேரத்தில் வந்து சுருங்க பேசணும் அப்படிங்கிறது. பொழுதுபோக்குதல், இது நமக்கு தெரியும். பொழுதுபோக்குனாவே காலங்கழிக்கிறது, சோம்பேறியாக இருந்து அந்த காலத்தை டைம் ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி. போக 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 போகனா தெரியுமில்ல, காலம் செல்ல செல்ல. போக்கிரி, போக்கிரினா விஜய் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சாக்கிரி அப்படின்னா தெரியாதுன்னா, போக்கிரி சாக்கிரி அப்படின்னா கதியற்றவன், ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிறது தான் போக்கிரி சாக்கிரி. அடுத்தது போக்கு காட்டுதல். இந்த போக்கு அந்த போக்கு அப்படின்னா வழிப்போக்கு காட்டுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். எங்கிட்டே போக்கு காட்டுறியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ எங்கிட்டே போக்கு காட்டுறேன்னா எங்கிட்டே சாக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போக்கு சாக்கு, போக்கு வழிப்போக்கு அப்படிங்கிற மாதிரி. போட்டு அடைத்தல், நம்ம படிக்கும்போது டக்குன்னு போட்டு உடைத்தல்னு படிச்சுருவோம். கரெக்டுங்களா? நான் அப்படி தான் படித்தேன் ஃபஸ்ட்டு, நானே ஏற்றுக்கிறேன். போட்டு அடைத்தல் அப்படின்னா போட்டு அடைக்கிறது, அதாவது அதே தான். இந்த இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், ஓட்டை அடைக்கிறதுன்னு பார்த்தோம். ரைட். அந்த மாதிரி போட்டு அடைத்தல், போட்டு அடைத்தல் அப்படின்னா திணிக்கிறது. திணிக்கிறது மீன்ஸ் வந்து இந்த இடத்துல எப்படி அப்படின்னா, ஒரு மூட்டையில் போதுண்டா, ரொம்ப திணிக்காத, அது நிறையா இருக்குது, திணிக்காத. இப்போ நம்ம பீரோலையே வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம வெளியே போகும்போது துணியெல்லாம் நிறையா இருக்கும், இருந்தாலும் அதுக்குள்ளே நல்லா திணிச்சிட்டு டக்குன்னு பீரோ மூடிடுவோம், லாக் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. அதை தான் திணிக்கிறது, அவ்வளோதான். போட்டு வை, கொஞ்சமாச்சு பின்னாடி குழந்தைங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் உண்டியில் போட்டு வை, அப்பப்போ சேர்த்தி வை, அதை தான் வந்து மீத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி வை அப்படிங்கிறதா போட்டு வை, அந்த மீனிங்கு. போதா காலம், அவனுக்கு நேரம் கெட்டு போச்சு, அவன் போதா காலம் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கெட்ட நேரம், கேடு காலம். போதா குறைக்கு இவன் வேறு வந்துட்டான் அப்படின்னா இருக்கிறதே பிரச்சனை, இவன் வேறு உள்ளே வந்துட்டான் அப்படின்னா உள்ளது போதாதென்று இவன் வேறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் போதா குறைக்கு. பொழுதுபோக்கு, பொழுதுபோக்கு காலங்கழிக்கிறது, இது நமக்கு தெரியும். போன போக்கு, மனம் போன போக்கு அப்படி ஞாபகம் வச்சா டக்குன்னு ஈஸியாக புரியும். மனம் போன போக்கு, அவன் பாட்டுக்கு அவன் போக்கில் போகிறாயா, அவன் மனம் என்ன சொல்லுதோ ஏது சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போகிறாயா அப்படின்னு அர்த்தம். அப்போ அது என்னென்னா, ரொம்ப இழிவு நிலை வந்தால் தான் ஒரு சில பேர் வந்து அமைதியாக அவன் வழிக்கு போவாங்க. அனுபவம் அப்படிங்கிற மாதிரி இழிவு நிலை. மகுடம் சூழ்தல், மகுடம் அப்படின்னா இந்த இடத்துல மகுடம் அப்படின்னா இந்த தலையில் கிரீடம் சூழ்தல், ஓகே தான், அது நேரடி பொருள். இப்போ மறைமுக பொருள் அப்படிங்கும்போது கண்ணொளி, அதாவது கண்விழியை சுற்றி மகுடம் சூழ்ந்துருச்சு, கருவிழியாட்டம் வரும் தெரியுங்களா? நிறைய பேர் கண்ணுக்கு பக்கத்தில் வந்து கருவிழியாட்டம் இருக்கும், அதை தான் வந்து கண்ணொளி மங்குதல் அப்படிவாங்க. இருமாந்திருத்தல் அப்படின்னா வந்து ஒரு வரட்டு கௌரவமாக பெரிய மகுடம் சூழ்ந்துட்டான், இப்போ வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுறான் அப்படின்னு இந்த அரசனையும் மன்னனையும் சொல்கிறத தான் இருமாந்திருத்தல் அப்படிம்பாங்க. அடுத்தது மடங்க கூறுதல். மடங்க கூறுதல்னால் என்ன? ஒரே ஒரு சொல்ல திரும்ப 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 மடங்கு கூறிகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான். அடுத்தது மடங்கடித்தல். மடம் கடித்தல் அப்படிங்கும்போது இந்த போட்டியெலாம் பார்த்துருப்போம்ல, குத்துச்சண்டை அது இதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே கமுத்தி போடுவாங்க, அதை தான் மடங்கடித்தல் அப்படிம்பாங்க. அப்போ தோற்க செய்தல் அப்படின்னு அர்த்தம். மட்டம் தட்டுதல், மட்டம் அப்படின்னா மட்டம் தட்டி பேசுறது, இதுதான் நமக்கு தெரியும். செருக்கடக்குதல் அப்படின்னா
அவனை மட்டம் தட்டு, அவன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் ஆணவத்தை அடக்கு. செருக்குனா ஆணவம், தலக்கணம், இதெல்லாம் அர்த்தம். கரெக்டுங்களா? ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறான், அவனை கொஞ்சம் மட்டம் தட்டு அப்படின்னு அர்த்தம். மட்டம் போடுறது நமக்கு தெரியும். ஆனால் நாம் வேலைக்கு போகாமல் நிறைய தடவை மட்டம் போடுவோம், ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜ் போகாமல் நிறைய தடவை மட்டம் போடுவோம், ஆஃபீஸ் போகாமல் நிறைய தடவை மட்டம் போடுவோம். அப்படிங்கிறது வேணும்னே வேலைக்கு வராமல் இருக்கிறது, அதுதான் மட்டம் போடுதல். மடையஞ்சாம்பிராணி, மடையன் அப்படின்னா அறிவில்லாதவன், சாம்பிராணின்னு அது பட்ட பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, மடச்சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. அறிவியனன். மட்டு மரியாதை, மட்டு மரியாதைன்னு நமக்கு தெரியும். மரியாதைன்னு வந்துருச்சு, அதுக்கு தேவைப்படனா மட்டு மரியாதை பேசு, கரெக்டாக பேசு, தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசு. ஒரு இடத்துக்கு போனால் 4 பேர் பெரியவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டை அடித்தல், மட்டம் போடுதல் அப்படிங்கும்போது மட்டையை அடிக்கிறது. இந்த இடத்துல மட்டைனா நம்ம அந்த தென்னை மட்டை, வாழை மட்டை, இந்த மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அடித்தா என்ன ஆகும்? கஷ்டமாக இருக்கும். கரெக்டுங்களா? வறுமையால் வருந்துறது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து மட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல கேலி பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேலி பண்ணுறவங்களையும் வந்து மட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் மட்டை அடித்தல். மட்டை வைத்து கட்டுதல். மட்டை வச்சு கட்டுதல் அப்படின்னா ஒருவன் குறைவை தாக்கி பேசுதல். அதாவது வந்து ஒருத்தனை பிடிச்சிக்கிறது 4 பேர் சேர்ந்து அவங்ககிட்ட என்னென்ன ஏது குறை இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ட்டு அவனை மட்டை வச்சு அதாவது அந்த மட்டம் தட்டி பேசுகிறது தான் மட்டை வச்சு கட்டுதல் அப்படிங்கிற மாதிரி. மட்டம் தட்டி பேசுதல், மட்டை வைத்து கட்டுதல் அப்படின்ட்டு. மடை அடைத்தல். மடைனா தெரியும், அணைய. அடைத்தல் அப்படிங்கும்போது தண்ணி வெளியே செதறாமல் அதிகம் போகாமல் அடைக்கிறது. அப்போ அங்கே ஒரு முடிவுக்கு வருது, தண்ணி வெளியே போகாமல் முடிவுக்கு வருது. அப்போ தீர்மானமான விடை சொல்லுதல் அப்படின்ட்டு அர்த்தம். மணிக்கணக்கு. மணிக்கணக்காக என்ன தான் பண்ணுறான்னு தெரியல, படிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மணிக்கணக்குன்னா கரெக்டாக மணிக்கணக்காக வருவான், இந்த டைமில் இந்த டைம் கரெக்டாக வருவான். பஞ்சுவாலிட்டி, கடிகாரம் மாதிரியே கரெக்டாக ஒழுங்காக இருப்பான், மணிக்கணக்காக இருப்பான் அப்படிங்கிறது கடிகாரப்படி உள்ள ஒழுங்கு. மண்டக்கருவம் நாம் கேள்விப்பட்டது தான். ரொம்ப ஆணவம், ரொம்ப தலக்கணம், பெரிய மண்டகரம், ரொம்ப தலக்கணம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறவனை தான் வந்து மிக செருக்குள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆணவம், தலைக்கணம் அப்படிங்கிற மாதிரி. மத்து இடுதல். மத்து, இது நம்ம இந்த பருப்பு கடையிறதுக்கு மத்து அப்படிங்கிற ஒரு கரண்டி மாதிரி ஒன்று இருக்கும் கட்டையில், அதை வந்து இதுதான் கடைவோம். கரெக்டுங்களா? அதை தான் மத்து இடுதல், கடைதல் அப்படின்ட்டு. மல்லு கட்டுதல்னால் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்லேயே 2 பேர் அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ யாராக இருந்தாங்கன்னா மல்லு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு மல்லு கட்டிகிட்டே இருக்கிறாங்க? சண்டை போடுறதுக்கு தான். அப்போ இவன் வேணும்னே என்கிட்ட மல்லு கட்டுறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா என்னது? கட்டாயப்படுத்தி என்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த இடத்துல கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். வேணும்னே கட்டாயப்படுத்துகிறான், என்கிட்ட சண்டைக்கு வா என்கிட்ட அப்படின்ட்டு. அடுத்தது மழை வரங்கூறுதல். மழை வர கூறுதல் அப்படியா, இல்லை மழை வரங்கூறுதலா அப்படின்னா இந்த இடத்துல மழை வரங்கூறுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து இந்த கூறுதல் அப்படிங்கிறபோது பெய்யலை, அதாவது மழை பெய்யலை அப்படின்னு அர்த்தம். மழை வர வேண்டிய நேரத்தில் மழை வராமல் வேண்டிக்கிறாங்கள்ல, அந்த இடத்துல தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மழை பெய்யா தொழில். அப்போ வந்து விவசாயம் கெட்டு போயிடும். மழை தேவையான இடத்துல வரல அப்படின்னா அந்த விவசாயம் கெட்டு போயிடும். அப்போ அந்த மழை பெய்யா தொழிலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மழை வரங்கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்தது மணப்பால் குடிக்காத. ரொம்ப மணப்பால் குடிக்காத, அதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சது தான். நீ என்ன நினச்சாலும் இனி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ வேறு வழியை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒன்று நமக்கு கை கூடலை அப்படின்னு அதை நினச்சி ரொம்ப அகமகிழ்தல் அப்படின்னு சொல்கிறது. அகம்னா உள்ள மகிழ்தலை பற்றி சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாததை பற்றி எண்ணி சந்தோஷப்படுறது. மனம் போன போக்கு, இது நமக்கு தெரியும். அவன் போன போக்கு, அவன் என்ன நினைக்கிறானோ அவன் வழி விட்டுரு, அவன் போன போக்குலேயே விட்டுரு. அப்போ சிந்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல மனம் அப்படின்னு அர்த்தம். சிந்தை சென்ற வழியே செல்லுகை அப்படின்னு அர்த்தம். மன்றாடுதல், ஒரு பொருளை வாங்கிறதுக்கோ ஏதோ ஒரு வேலை வாங்கிறதுக்கோ மன்றாடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா நாம் தெய்வத்துக்கிட்ட மன்றாடுவோம், எனக்கு இந்த மாதிரி குறை இருக்குது அப்படின்ட்டு வேண்டுவோம். கரெக்டுங்களா? அதை தான் மன்றாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறை இறந்து வேண்டுதல் அப்படின்ட்டு. மாட்டுக்கார பயல் அப்படின்னா இந்த இடத்துல மாட்டுக்கார பயல்லாம் இது ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை. அவங்களாம் வந்து மாடு மேய்ச்சிட்டு எந்த கல்வி அறிவும் உலக அறிவும் இல்லாமல்
மாடை மட்டும் மேய்ச்சிட்டு காலையில் போய்ட்டு நைட்டு வந்துடுவாங்க. எந்த அறிவும் படிச்சுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அவனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் மாட்டுக்கார பையன் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறான் பாரு அப்படிம்பாங்க, பயனற்றவன் அப்படின்ட்டு. அடுத்தது மாட்டு வித்தல். மாட்டு வித்தல்னா மாட்டை விற்கிறதா அப்படின்னா அப்படி கிடையாது. மாட்டு வி, அவனை மாட்டி வை அப்படின்னு சொல்கிறது. அப்போ மாட்டி வை அப்படின்னா 2 அர்த்தம் வருமா. ஒன்று, அந்த கேங்கில் அவனை மாட்டி வை அப்படின்னா அவன் அப்போ தான் வந்து அவன் சாவான், அழிவான் அப்படிங்கிற அர்த்தம். ஒன்று அழிய செய்தல். இன்னொன்று வந்து இந்த இடத்துல அவனை மாட்டுவி, சேர்த்தி வை, அப்போ தான் அவன் உருப்படி ஆவான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்போ மாட்டுவி அப்படிங்கும்போது 2 அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அழிய செய்தல், சேர்த்து வைத்தல் அப்படின்ட்டு. அடுத்தது மிகுத்து சொல்லுதல். மிகுத்து அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சு போகுது, எதையோ ஒன்றை உயர்த்தி சொல்லணும், இல்லைன்னா வந்து வியந்து சொல்லணும், இல்லைன்னா அழுத்தி சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு டாபிக் எடுத்த உடனே அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நாம் சொல்லும்போது, இந்த நிறுத்தற்குறியில் சொல்லுவோம்ல, டபுள் கொட்டேஷன் இருக்கும், அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஏதோ ஒரு நூலை பற்றி சொன்னாங்கன்னா அது சிங்கிள் கொட்டேஷன் போட்டு சொல்லுவோம்ல, அப்போ அதை மட்டும் அழுத்தி கூறுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், மிதத்து சொல்லுதல், அழுத்தி கூறணும், விதந்து கூறணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது மீ கூறுதல். மிகுத்து மீ அப்படிங்கிறதெல்லாம் என்னது? மீ கூறுதல்னால் ரொம்ப அதிகமாக பேசுகிறது, ஒரு தகவலையே வந்து அதிகமாக இழுத்து விளக்குற மாதிரி சொல்கிறது, அதுதான் மீ கூறுதல் அப்படிம்பாங்க. அதிகமாதல். முகம் கருகுதல். கருகுதல் வந்துருச்சு, இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதாவது முகம் கருகி போச்சு அப்படின்னா என்னது? அவன் கோவப்பட்டு அவன் மூஞ்சே கருகி போச்சு அப்படின்னா சினத்தால் முகம் கருங்குதல், முகம் கன்றுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது முகம் கவிழ்தல். முகம் கவிழ்தல்னால் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அந்த இடத்துல முகம் வந்து என்ன ஆகும்? கவிழ்ந்துரும்னா என்னது? வெக்கத்தால் தலை குளிகிறது. அதை தான் நாணம்னா வெக்கம், தலை குனிகிறது, முகம் கவிழ்தல். அடுத்தது முகம் காணுதல். முகம் காணுதல் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல முகத்தை நாம் பார்க்குறதா அப்படின்னா அது நேரடி பொருள். இப்போ ஒரு மரபு தொடர் அப்படிங்கும்போது கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல் அப்படின்னா ஒரு வதந்தி இல்லை வந்து ஒரு ரகசியம், அதை வெளியே வர்றதுக்குள்ளே அதை வந்து நம்ம முன்னாடி வச்சு நிறுத்திடணும், அது முன்னாடியே நம்ம வாயை வச்சிடணும் அப்படிங்கிறது தான் கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல். ஒரு ரகசியம் வெளியே வர்றவோ இல்லை வந்து ஒரு தப்பு வந்து தெரிஞ்சோம் அது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அதை நிறுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல். அடுத்தது முகம் கொடுத்தல். முகம் கொடுக்கறது. முகத்தை கொடுக்கும்போது இங்கே வா, உன் முகத்தை கொடு, உன் காதை கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல, செல்லமாக சொல்லுவாங்க. செல்ல கொடுத்தல், செவி சாய்த்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அந்த அர்த்தம். அடுத்தது முகமுகமாய். 2 முகம் வருது, இரட்டை கிளவி, நேருக்கு நேராய் 2 நேர் வருது அப்படி வச்சுக்கோங்க. முகம் நேருக்கு நேராய். ஓகே. முகம் அறிதல். முகம் முறிதல். முகம் வந்து முறிதல் அப்படிங்கிறாங்க. அதாவது தாட்சணியம் மறுதல் அப்படின்னா மனம் நொந்து போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அவன் முகம் முறிஞ்சு போச்சு, அவன் மனம் நொந்து போச்சு அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? தாட்சணிய மறுதல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. முகம் முறிதல் அப்படின்னா தாட்சணிய மறுதல். அடுத்தது முக்கி முணங்குறான். எதுக்கு இந்த முக்கி முணங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா ஒரு மனசே இருக்காது, என்ன பண்ணுறது, வேலை செஞ்சாகணுமே அப்படின்ட்டு மனம் இல்லாமல் ஒரு வேலையை செய்வாங்க. மனம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து போக வேண்டியதாக இருக்கும் கூட, அந்த மாதிரி அதை தான் வந்து முக்கி முணங்கிட்டே இருக்கிறான். வரலன்னு சொல்ல, பேசலைன்னா பேசலைன்னு சொல்ல அப்படின்னு டைரெக்டாக இல்லாமல் முக்கி முணங்கிட்டே இருக்கிறான் அப்படிம்பாங்க. அதை தான் முணுமுணுத்துக்கிறது, அப்போ ரொம்ப கஷ்டப்படுறது, சொல்லாமல் மனம் இல்லாமல் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து முட்டி கொள்வது நமக்கு தெரியும். முட்டி கொள்றதுனாவே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு சண்டை போடுறாங்க? யார் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்போ பெருமுயற்சி எடுக்கிறது. முறைச்சி பார்க்குறது, இது நமக்கு தெரியும். மேலையும் கீழையும் ஏற விழித்து நோக்குதல். முன்னுக்கு வருதல் அப்படின்னா முன்னாடி வாடா அப்படின்னு அர்த்தம். முன்னாடி வாடானா கொஞ்சம் வளர்ச்சி அடையிடா, கொஞ்சம் மேலே வாடா, உயர்நிலை அடைதல், வளர்ச்சி அடைதல், இது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மூச்சு காட்டுதல், ஆள் அறவஞ்செய்தல். மூச்சுக்காட்டு அப்படின்னா இப்போ பாம்பு, இப்போ ஆள் அரவம், இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பாம்பு வரும்னு நினைக்கிறேன். ஆள் ப்ளஸ் அரவம்னா பாம்பு. அப்போ வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மூச்சு காற்றே வந்து காட்டி கொடுத்துரும். சின்னு அந்த மூச்சு காற்றே வந்து காட்டி கொடுத்துரும். அதை தான் வந்து ஆள் அரவம் செய்தல். ஆள் இருக்கிறது காட்டி கொடுத்துரும், மூச்சு காற்றே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
மூக்கில் வேக்கிறது நமக்கு தெரியும். மூக்கில் வேத்தாவே ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்ணியிருக்கான் முன்னாடி, திடீர்னு வந்து நிற்கிறான், என்ன உனக்கு மட்டும் மூக்கு வேக்குது அப்படின்னா ஏதோ ஒரு அடையாளத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, முன்னாடியே அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறது. மூக்கை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான்னா அவன் வந்து எளிமையாக இருக்கிறான். 10 பேருக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாத மாதிரி மூக்கை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்னா அவன் எளிமை காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூச்சு பிடித்தல். மூச்சை பிடிக்கிறதுனா என்னது, செத்து போகிறதா அப்படின்னா தீவிரமாக முயலுதல், மூச்சு பிடித்தல். மூச்சு பிடிக்க ஏன்டா இவ்வளவு தூரம் ஒடியாடுற அப்படின்னா, மூச்சு பிடிக்க படிக்கிறாயா அப்படின்னா தீவிரமாக படிக்கிறான், தீவிரமாக அப்படிங்கிறது தான் மூச்சு பிடிக்க அந்த அர்த்தம். சரியா? மூச்சு பேச்சு இதுதான் வந்து உயிருக்குஞ்சாடை அப்படின்னா உயிருக்கும் சாடை அப்படின்னு தான் படிக்கணும். உயிருக்கும் ப்ளஸ் சாடை, அவ்வளோதான். அப்போ உயிர் இருக்குது, கடைசி சாகிறதுக்கு முன்னாடி இல்லை உயிர் இருக்குது, நாடியை தொட்டு பார்த்தேன் துடிக்குது, உயிர் இருக்குது, அதை தான் வந்து மூச்சு பேச்சு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது மூடி வைக்கிறது நமக்கு தெரியும், மறைச்சி வைக்கிறது அப்படின்ட்டு. முறுவல். இந்த மூரன் அப்படின்னா பல்லு முறுவலாக இருக்குது அப்படின்னா என்னது, புன்சிரிப்பு அப்படிங்கிறது அர்த்தம். மூளைக்கு மூளை அங்கேயும் இங்கேயும் புக்கு செதறி கிடக்குது அப்படின்னா செதறி கிடக்குது, அவ்வளோதான். செதறி கிடக்குது, செதறுபட, அங்கேயும் இங்கேயும் அப்படிங்கிறது அர்த்தம். மெய் மறத்தல். மெய்னா உண்மைன்னு நமக்கு தெரியும், மறத்தல் அப்படின்னா மறந்து போகிறது, இப்படி நமக்கு ஒரு அர்த்தம் தெரியும். இப்போ மெய் மறத்தல் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுவோம்ல, நான் என்னென்னு தெரில, சேரில் உட்காரும்போது மெய் மறந்து தூங்கிட்டேன் நானே அப்படின்னு சொல்லுவோம்ல, தன்னையே மறந்து மெய் மறந்து, அதை தான் மெய் மறத்தல் அப்படிம்பாங்க. மெய் மறந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெனக்கெடுதல் அப்படின்னா இத்தனை வருஷமாக மெனக்கெட்டு படிக்கிறான், ஆனால் நான் படித்ததில் கொஸ்டினை கேட்கலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஒருத்தர். அப்போ நம்ம பயனின்றி நிறைய படித்தோம், டைமை வேஸ்ட் பண்ணி அப்படின்னு அந்த அர்த்தம். மெனக்கெடுதல் நமக்கு தெரியும். மேல்வரி சட்டம். ஒரு சட்டத்துக்கு மேலே ஒரு சட்டம், அதை தான் வந்து மேல்வரி சட்டம். அப்போ அந்த சட்டம் எதுக்கு, இந்த சட்டம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது முன்மாதிரியான ஒரு சட்டத்தை தான் மேல்வரி சட்டம் அப்படிம்பாங்க. மேல் விழுதல் அப்படிங்கும்போது வலிய புகுதல், அதாவது அவன் மேலே விழுகிறான் அப்படிங்கும்போது தேவையில்லாமல் அவனே வந்து வலிய புகுறான் அப்படின்னு அர்த்தம். மேற்போட்டு கொள்ளுதல், பிறனுக்காக பிணையேற்றல். அதாவது இப்போ 2 பேர் இருக்காங்க நண்பர்கள், ஒருத்தன் வந்து காசு கடன் ஆகிட்டான், அவங்ககிட்ட கடன்காரன் வரான், காசு கேட்குறான், ஆனால் குறிப்பிட்ட காசு தான் இருக்குது, மீதியை வந்து நான் பார்த்துக்கிறேன், இவங்ககிட்ட காசு இல்லைனா நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறான்ல, அவனுக்கு உண்டான ஒரு அது எதுவோ பணமோ இல்லை வந்து வேறு வேலையோ, அவன் போகட்டும் நான் வந்து அந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படின்ட்டு ஏற்றுக்கிறது, மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படின்னு தான் மேல் போட்டு கொள்ளுதல். மேலே நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. மொட்டை அடிக்கிறது நமக்கு தெரியும், முடியே இல்லைன்னா என்னது, முழுதும் கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்ட்டு. மொங்கான் அப்படிங்கும்போது ஏமாத்துறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மொங்கான்னா ஏமாத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வடக்கிருத்தல். இந்த வடக்கிருத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த ராஜகாலத்து சொல்லது. இந்த யாருன்னா கோப்பெருஞ்சோழன் இவங்கெல்லாம் அந்த காலத்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா வடக்கு இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க அப்படின்னா, போரில் தோற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மானம் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உண்ணாவிரதம் இருந்து செத்துருவாங்க. எந்த திசையை நோக்கி செத்துருவாங்க அப்படின்னா, வடக்கு திசையை நோக்கி உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து அதை வந்து செத்துருவாங்க. நான் இந்த மாதிரி தோத்துட்டனே அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி தோற்றுருவாங்க. அதை தான் வடக்கு இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திசையை தான் வந்து சொல்லுவாங்க வடக்கு இருத்தல்னா. ஓகேங்களா? அடுத்தது வகை செய்தல் நமக்கு தெரியும். நிறைய வகை செய்ய, அவன் வரான், ஊர்லேருந்து வரான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனுக்கு நிறையா ஏற்பாடு வழி செய்ய அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு தொழிலை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். வகை தொகை இது நமக்கு தெரியுமில்ல. வகை தொகை அப்படின்னா இங்கே உன் வகை தொகையெல்லாம் சொல்லு, உன்னுடைய இது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய தராதரம் என்ன அப்படின்ட்டு அது விவரம். வணங்காமுடி அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறது தான். ஒருத்தருக்கும் அடி பணிய மாட்டான், பணியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வத்தி வைக்கிறது நமக்கு தெரியும், வேணால் நாம் பண்ணுறோம். சண்டை மூட்டுதல், கோல் சொல்லுதல் அப்படிங்கிறது வத்தி வைக்கிறது. வம்பளத்தல். ஏன் வம்பளக்கிற, சும்மா அதையும் இதையும் பேசிக்கிட்டு
தேவையில்லாத அது இதுன்னு சொல்லிட்டு ஏன் வம்பை அளந்துக்கிட்டே போகிற அப்படின்னா என்னது, அவதூறு பேசிக்கிட்டே இருக்கிறது. வம்பு தும்பு, அப்பா உங்கள்கிட்ட எந்த வம்பு தும்பு வேணாம்ப்பா, நீ அதை இதையும் சொல்லுவேன், தேவையில்லாத பழிச்சொல்ல என் மேலே புகுத்துவேன், உங்கள்கிட்ட எந்த வம்பு தும்பு வேணாம் அப்படின்னா வீண் பழிச்சொல். வயிற்றில் அடித்தல். வயிற்றில் அடித்தல் அப்படின்னா வயிற்றில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அங்கே காயம் வரும், அது கிடையாது. வயிற்றில் அடித்தல்னா இன்னொருத்த தொழிலை வந்து கெடுக்கிறது, அதை தான் வந்து சீவனத்தை கெடுத்தல், அவனுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது. ஒருத்த வேலையில் இருக்கிறான் அப்படின்னா இன்னொருத்த வரணும்னா டக்குன்னு அவனை நிறுத்துறது, எந்த காரணம் இல்லாமல் நீ நின்றுக்கோ அப்படின்னு சொன்னால் என்னது, திடீர்னு அவனுடைய பேக்ரவுண்டு எதையுமே யோசிக்காமல் நிறுத்தினா அவனுடைய சீவனம் கெட்டு போயிடும், அவனுடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். வயிற்றெரிச்சல், இதுதான் வயிற்றெரிச்சல். வயிற்றெரிச்சலுங்கிறது பொறாமைப்படுறது. வரன்முறை நமக்கு தெரியும். வரன்முறை அப்படின்னா ஆல்ரெடி வந்த முறை, வாழ்க்கை வரலாறு, எப்படி சொல்லுவாங்க, அந்த பரம்பரையாக இப்படி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் ஒரு வரன்முறை அப்படிம்பாங்க. வரையறை நமக்கு தெரியும், எல்லை அப்படின்னு தெரியும். ஒரு வரையறை இல்லையா, எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும்னு ஒரு வரையறை வச்சுக்கோ, அடக்க ஒடுக்கமாக 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு வரையறையாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதும் அர்த்தம் தான். எல்லை அளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தங்கள் தான். அடுத்தது வலக்கை அடித்தல். 2 கையில் இடது கை வலக்கை அப்படிங்கும்போது வலக்கையை வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நான் இனிமேல் வந்து ஏதோ ஒரு உறுதி இருக்குமோ சத்தியம் பண்ணுவோம், அதை தான் வந்து உறுதி கூறுதல். சத்தியம் பண்ணுறது தான் உறுதி கூறுதல் சொல்லுவாங்க. வலை வீசுறது. வலை வீசுறதுன்னா என்ன, அவனை வலை வீசி பிடி, வலை வீசி மீனை பிடி அப்படின்னா அதை நமக்குள்ளே நம்ம கைக்குள்ளே வர்றதுக்கு முயல்றது அப்படிங்கும்போது வசப்படுத்த முயலுதல். வல்லடி வம்பை. வல்லடி வம்பை அப்படிங்கிறது இந்த பலாத்காரத்தால் காரியத்தை முடித்து கொள்பவன் அப்படின்ட்டு. இது பலாத்காரம்னா நம்ம சினிமாவில் பார்க்குற அந்த பலாத்காரம் கிடையாது. அவனுடைய பலமான உடம்பால் எந்த காரியத்தையும், இல்லை பலமான அவனுடைய தகுதியால் வேறு எந்த காரியத்தையும் அவன் முடிச்சுக்கிறவனை தான் வந்து வல்லடி வம்பன். வல்லடி வன்மையான அடியுடைய வம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லாள கண்டேன் அப்படிங்கும்போது போராற்றல் உள்ளவன், மிக்க துணி உள்ளவன், அவன் பெரிய வல்லாளையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. வல்லாள கண்டன் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது போராற்றல் உள்ளவன் அப்படின்னா பெரிய தகுதி உள்ளவன், இன்னொன்று வந்து மிகவும் தெம்புகாரன், நல்ல தெம்பானவன் அப்படின்ட்டு. அடுத்தது வழிபார்த்தல். நமக்கு தெரியும், வழியை பார்க்கறது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு உபாயம் தேடுறது அப்படின்னு சொல்லுவோம், உபாயம் தேடுதல். வழி இரட்டை கிளவி, பரம்பரையாக அவங்க வழியாக இந்த ஜாதிக்காரங்க இந்த பரம்பரைக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாக்கு வடிவு பெருசாக நமக்கு தேவையில்லை, வடிவு அழகு. வாக்கு வடிவாக இருக்குன்னா வடிவு அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாக்கு வல்லபம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வன்மை அப்படிங்கும்போது வல்லபமான பேச்சு. ஒரு சில பேர் வந்து அவனுடைய பேச்சாற்றல்லையே வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுவாங்க, அதை தான் வந்து வன்மை இந்த இடத்துல சொல்லுவாங்க. பேச்சு வன்மை அப்படின்னு பிடிக்கணும். பேச்சு வன்மைனா சூப்பராக பேசுகிறான், அவன் பேச்சு கேட்குறதுக்கே நமக்கு புரியுது அப்படிங்கிறது. வாட்டசாட்டம் நமக்கு தெரியும், வாட்டசாட்டமாக இருக்கிறாயா, அழகாக இருக்கிறாயா, அவனுடைய தோற்றமே வந்து நீட்டாக இருக்குது, அதை தான் வாட்டசாட்டம் அப்படிம்பாங்க. வாய்க்கொழுப்பு, உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகம்தான், ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிற, உனக்கு வாய்க்கொழுப்பு கொஞ்சம் அதிகம்தான். அப்போ மதிக்காமல் பேசுகிறது தான் மதியாது பேசுகை அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்குளிர பேசுதல், அழகாக பேசுகிறான், அவன் பேச்சை கேட்டாவே அவ்வளவு இனிமையாக இருக்கும், இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சில பேர் இந்த பட்டிமன்றம்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது மேலும் இனிமையாக்க பேசுதல். அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இனிமையாக இருந்தாலுமே அவனை இன்னமும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது தான் வாய்க்குளிர பேசுதல். வாய்ப்போக்குதல், வாயை வந்து அவ்வளோ சீக்கிரம் வாக்கு கொடுத்துறாரு, வேறு வாயை டக்குன்னு போக்குறாரு அப்படின்னு அர்த்தம். இது நோட் பண்ணிக்கோங்க. வாய்ப்போக்குதல் அப்படிங்கும்போது எளிதில் வாக்கு கொடுத்தல். வாய்ப்பை காட்டுதல். இங்கே பாரு, இந்த ஒரு 4-5 கம்பெனி இருக்குது, இங்கே பாரு இந்த இடம் தான், இந்த கம்பெனி தான் உனக்கு செட் ஆகும், சரியா, இந்த ஃபீல்டு தான் உனக்கு செட் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பை காட்டுறது, இதுதான் இந்த இடம் தான் அப்படின்ட்டு ஒரு சான்ஸை விலைக்கு சொல்கிறது, விளங்க உணர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். வாயை பூட்டுறதுன்னா என்ன,
ஒருத்தர் தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் பேசாமல் நிறுத்துறது அதுதானே வாயை பூட்டுறதுன்னா அதுதானே. அப்படிங்கும்போது பேசா மற்றடுக்கை அப்படின்னா அவனை பேசாமல் தடுக்கிறது. பேசாமல் தடுக்கை, அதை தான் பேசா மற்றடுக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசாமல் தடுக்கை புரியுதுங்களா? தடுக்கிறதுனா நிறுத்துறது. வாயடிக்கிறது, வாயடிச்சுக்கிட்டே இருக்கிறான், மறுட்டி மறுட்டி பேசுகிறான் அப்படின்னா ரொம்ப வாயடிக்கிறேன்னா திரும்ப திரும்ப மறுட்டி பேசுகிறான் அப்படின்னு அர்த்தம். வாயில் மண் போடுறது, ஒருத்தன் வாயில் மண் போடுறது, வாயில் மண் போட்டான் அப்படின்னா கேடு விளைவிக்கிறது தானே. வாயில் மண் போட்டாவே கேடு விளைவிக்கிறது தான், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வாயில் போடுறது. இந்த இடத்துல எப்படி படிக்கணும்? அவன் வாயிலே போடுறான் அப்படின்னு படிக்கணும். அப்போ தான் வாயே ஒட்டாதாட்டது. அவன் வாயிலே ஒரு 2 போடு, எது பேசினாலும் பேச ஒட்டாமல் தடை செய்கிறது. புரியுதுங்களா? அபகரித்தல், அவன் வாயில் போடுறதுனா அபகரித்தல். அதாவது ஒரு சில பேர் சொத்தை அபகரிப்பாங்க. அப்போ என்னது, அவன் வாயில் போட்டுக்கிற மாதிரி, இவன் சொத்தை இவன் வாயில் போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாயில் போடுறது. ஓகேங்களா? 2 அர்த்தமாக படிக்கணும். ஒன்று அவன் வாயிலேயே போடுறான், பேசிக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். இன்னொன்று அவன் சொத்தை இவன் சொத்தை வாயில் போட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறது. வாயக்காட்டுதல், வைத்த காட்டுதல், வாயக்கட்டுதல்னு வரும்னு நினைக்கிறேன். வைத்த கட்டுதல் சொல்லும்போது நமக்கு தெரியும், வேறு வாயை வைத்த கட்டு அப்படின்னா கொஞ்சம் சிக்கனமாக இரு, வாயையும் கட்டு வைத்தியும் கட்டு அப்படின்னா என்னது, கொஞ்சம் சிக்கனமாக இரு, ரொம்ப குறைச்சி பேசு அப்படின்னு அர்த்தம். வாயை வைக்கிறது, வாய் வைத்தல். இப்போ தான் அவன் இலக்கணமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், இப்போ தான் வாயே வச்சுருக்கிறான், அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்ட்டு அப்படி எடுத்துக்கணும். இப்போ தான் வாயே வச்சுருக்கிறான் அப்படின்னா இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கான், இப்போ தான் அந்த வேலைக்கே வாய் வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ தான் தலையே வச்சுருக்கிறான், இப்போ தான் கையை வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத ஆரம்பத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா வாய் வைத்தல், இப்போ தான் வாயை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாரம் பாடுதல், வாரம் கண்டா பாடுறதா அப்படின்னா இல்லை, கோரஸ். ஒரு பாட்டு போட்டியே இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு இசையமைக்கிறது ஒரு 4 பேர் பாடுவாங்க, அதை தான் பின்பாட்டு பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரி இறைக்கிறது, இது நமக்கு தெரியும், நிறையா இருந்ததுன்னா வாரி இறைக்கிறாங்க அப்படின்னா என்னது, வீணாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். வால் முளைத்தல், வால் முளைச்சி போச்சு, சேட்டை ரொம்ப அதிகம் செய்கிறான் அப்படின்னு நம்ம குழந்தைகளே சொல்லுவோம். அடுத்தது வாலாட்டுதல், அதுவும் அதே தான், சேட்டை செய்கிறது அப்படின்ட்டு, ரொம்ப வாலாட்டாத அப்படின்ட்டு. இதே மாட்டோட வாழை முறுக்குறோம் அப்படின்னா அது தூண்டுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் அந்த மாடு ஓடும். நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டுறவங்கள பார்த்தீங்கன்னாவே தெரியும். வாழையடி வாழை, இடையராது தொடர்ந்து வரும் சந்தானம், வாழையடி வாழையாக சந்தானம், வாழையடி வாழையான பரம்பரையாக இடையராது தொடர்ந்து வரும் சந்தானம். இந்த சந்தாக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சந்தாதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் சந்தானம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. வானம் பறித்தல், வானம் பறிக்கிறது அப்படிங்கிறது இந்த கட்டட வேலை செய்கிறவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. இன்னமும் சில பேர் சொல்கிறாங்க, வானம் பறிச்சிட்டியா முதல்ல அப்படிம்பாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை வானம் பறித்தல் அப்படிங்கிறது இந்த மண்வெட்டியை வச்சு அஸ்திவாரம் போடுவாங்க. அஸ்திவாரம் அப்படிங்கிறது தான் அத்திவாரம், தோண்டுதல். வானம் பறிக்கிறது அப்படின்னு கட்டட தொழிலாளி சொல்கிற வார்த்தைகள் தான். நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமி அப்படின்னா எல்லா நிலத்துலையுமே எல்லா பயிர்களும் விளையாது. ஒரு சில வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அது என்ன வானம் பார்த்த பூமி அப்படின்னா, அதாவது இந்த ஆறு, கடல், ஏரி இதிலிருந்து தண்ணி வராமல் வானத்து மூலமாக வர்ற மழை, வானத்திலிருந்து பொழியிற மழை மூலமாகவே சில பாசனங்கள் விளையும். அதை தான் பாசன வழி இல்லாது, பாசனத்துக்கு உண்டான நீர் வசதி இல்லாமல் வானத்தில் வர்ற மழையால் விளையிற பூமியை தான் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கணும். வானம், இந்த இடத்துல வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறது இப்படி தான் வரும். இதே நம்ம பேச்சு வழக்கில் மானம் பார்த்த பூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படி கிடையாது. வானம் பார்த்த பூமி தான் கரெக்டு, நோட் பண்ணிக்கணும். வேறு என்ன, விடியாமூஞ்சின்னா அதிர்ஷ்டம் உள்ளவனை சொல்லலாம். இவன் வந்தாவே விடியாது, இந்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லமில்ல. இந்த கவுண்டமணி செந்தில் சொல்கிற மாதிரி ஊ அப்படிங்கிற மாதிரி துரதிர்ஷ்டம் உள்ளவனை விடியாமூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
விடியா வழக்கு அப்படின்னா இந்த வழக்கு முடியாதாட்டங்கள் இழுத்துக்கிட்டே போகுது, எப்போ பார்த்தாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வழக்குங்கிறது ஒரு பொழுதும் முடியாது, விடியா வழக்கு அப்படின்னு அர்த்தம். விடுத்து விடுத்து, இங்கேயும் இரட்டை கிளவி, அடிக்கடி, இங்கேயும் அதே தான். விடுத்து விடுத்து அப்படின்னா அடிக்கடி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். விடுத்து விடுத்து அப்படின்னா பைய பைய அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். விட்டு கொடுக்கறது நமக்கு தெரியும். விட்டு கொடுக்கறதுனாவே கொஞ்சம் இறங்கி வர்றது, மனசு இறங்கி வர்றது, அதை தான் இணக்கம்னு சொல்லுவாங்க. இணக்கம் அப்படின்னா மனம் இறங்கி வர்றது. 2 பேர் நண்பர்கள் அப்படின்னா யாரோ ஒருத்தர் இணக்கம் காட்டணும், ஒரு இறக்கம் காட்டணும். நான் பரவுடு, நீ இந்த தடவை வேலைக்கு போ, நான் அடுத்த தடவை வேலைக்கு போகிறேன், நீ இந்த தடவை போட்டியில் சேரு, நான் அடுத்த தடவை போட்டியில் சேரேன், யாரோ ஒருத்தர் இறங்கி வரணும். அதை தான் இணக்கம் காட்டுதல் அப்படிம்பாங்க. விதிவிலக்கு, முறையினின்றும் நீக்குகை. அது என்ன விதிவிலக்கு, முறையினின்றும் நீக்குகை அப்படின்னா, இப்போ ஒரு கோர்ட்டு விஷயமானு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டம் போடுறாங்க, எல்லாத்துக்குமே அந்த சட்டம் வந்து பொருந்துது. ஆனால் ஒருத்த மட்டும் இல்லை, இது எனக்கு சரி வரல, இந்த கட்சியாகவே எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஆஃபர் விட்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருந்தும், ஒருத்தர் மட்டும் ஆப்போசிட்டாக பேசுவாங்க, அவன் மட்டும் தனியாக நின்று பேசுவான். அதை தான் முறையில் இருந்தும் நீக்குகை, அவன் மட்டும் தனியாக நிற்கிறான், அதை தான் முறையில் நின்றும் நீக்குகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது விரல் வைக்கிறது. நீ ஏன் குறுக்க போய் மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, விரல் வைக்கிறது. சும்மா உள்ளே பூந்து ஏதோ ஒரு குறும்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, குறும்பு செய்தல் அப்படிங்கிறது தான் விரல் வைத்தல். விருப்பு வெறுப்பு நமக்கு தெரியும். விருப்பு வெறுப்பு வேண்டும் வேண்டாமல் இவனை வேறு அப்படின்னு யோசிக்கிறோமில்ல, விருப்பமும் இருக்கும், வெறுப்பும் என்னடா அது அப்படின்னு யோசிக்கிறது தான் வேண்டுதல் வேண்டாமை. அடுத்தது விலை தட்டுதல். இது ஈஸி தான். விலை தட்டுதல் என்ன, அவனை கீழே விலை தட்டு அப்படின்னா கீழே விழுறபடி தள்ளுறது. விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்ட்டு நம்ம படிப்போம், கரெக்டாக? அதாவது வயல்வெளி இருக்கும், புல் இருக்கும், புல்லுக்குள்ளே பயிர் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வந்து பாய்ச்சுவோம். ஆக்சுவலாக அந்த நல்லா விளையக்கூடிய பயிர்களுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும், ஆனால் மேலே இருக்கிற புல்லுக்கும் தண்ணி ஊற்றுறோம். அப்போ அது என்னது, வேஸ்ட்டு தான். அப்போ ஒரு காரியம் ஒன்று இருக்குது, இதை நீ செய்கிறது வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லியும் அதில் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறது. அப்போ வீண் பாடுபடுதல், விரலுக்கு இறைத்தல் அப்படிங்கிறதுனா வீண் பாடுபடுதல். விழி கண் குருடு, விழியில் தான் இருக்குது கண், ஆனால் அது குருடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, கரெக்டாக? விழிக்கண் குருடு அப்படின்னா என்னது, புறத்தே விழியில் மாறுபாடு என்று கண் தெரியாமல், கண் தெரியாதது தான் சொல்கிறாங்க, அவ்வளோதான். வெளியில் கண் தெரியாமல் இருக்குது அப்படின்ட்டு. விழி பிதுங்கி போச்சு, அவன் கொடுத்த வேலையில் அவ்வளவு வேலை, இன்றைக்கி என்னென்னு தெரியல, கண்ணே பிதுங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறது தான் வேலை நெருக்கடியால் வருந்துறது. விளக்கம் காணுதல் நமக்கு தெரியும், ஏதோ ஒரு ஆராய்ச்சியோ செய்தியோ பாடமோ அதை ஆராய்ந்து அறிகிறது. விளக்கேற்றி வைக்கிறதுனா நல்ல காரியம், நல்லா விளக்கேற்றி வைக்கிறதுனா வாழ வைக்கிறது ஒன்று நமக்கு தெரியும். நிலை நிறுத்துதல் அப்படின்னாலும் நல்ல நிலையில் அவனை கொண்டு வர்றது, அதை தான் நிலைநிறுத்துதல் அப்படிம்பாங்க. அப்போ விளக்கேற்றி வைக்கிறது. வீடு விளக்கமாக இருக்கிறான் அப்படின்னா என்னது, வீடும் விளக்குமாய் வைத்தல், இது ஒன்று தான், நல்லா வாழ வைக்கிறது தான். வீடு விளக்குமா, வீட்லேயும் அவனும் நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது வீடும் விளக்கும். அடுத்தது வீரம் பேசுதல். வீரம் பேசுதல், தன் வல்லமையை தானே புகழுதல், ஆன்மீகம் காட்டுதல், இது நமக்கு தெரிஞ்சது தான். அவன் வீரமாக அவனுடைய பலத்தை காட்டுறான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. வீட்டோடும் கூட்டோடும், இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் புரியல, என்னடா அது வீட்டோடும் கூட்டோடும் அப்படின்னு. வீடு சார்ந்த பொருளை தூக்கிட்டு நாம் போவோம். வீடு மாத்திரமில்லை, இப்போ சொந்த வீடு இல்லாதவங்களாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி தட்டுமுடி சாமானத்தெல்லாம் தூக்கிட்டு வண்டியை வச்சு மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வீடு முழுவதும் அப்படின்னா வீடு அதை சார்ந்த பொருள் எல்லாமே, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. வீற்றாக அப்படின்னா, அப்படின்னா தனித்தனியாக அப்படின்னா வெவ்வேறாக அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. வீற்று அப்படின்னா தனித்தனி, வெவ்வேறு அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வெட்டி பேசுதல், வெட்டி பேச்சு, ரெண்டும் ஒரே அர்த்தமாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் அழுத்தி படிக்கணும். அவனை வெட்டி பேசு, அவன்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக வெட்டி பேசு, கண்டித்து பேசு, அவன் ரொம்ப அதிகமாக பேசுகிறான், அவனை வெட்டி பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசணும். அதை தான் வெட்டி பேசுதல், கண்டித்து பேசுதல் அப்படின்னு அர்த்தம். சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னா தேவையில்லாத வீண் பேச்சு, இது நமக்கு தெரிஞ்சு கொண்டு வரும். அடுத்தது
வெளி கொடு வெளியே. அதென்ன வெளி கொடு வெளியே? இந்த பாரு, எந்த ரகசியமாக இருந்தாலும் சரி, இப்போ நீ திருடிக்கிட்ட அப்படின்னா ஓப்பனாக ஒத்துக்கோ, பகிரங்கமாக ஒத்துக்கோ, வெளியில் கொண்டு வந்துரு. எதாக இருந்தாலும் உள்ளே வச்சுட்ருக்காத, வெளியில் கொண்டு வா. அதை தான் வெளி கொடு வெளியே. பகிரங்கமாய் உண்மையாய் கரெக்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதான், பகிரங்கமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான். வெளிச்சம் காட்டுதல் நமக்கு தெரியும். வெளிக்கு ஆடம்பரமாய் தோன்றுதல். ஆடம்பரமான வெளிச்சம் காட்டுதல் தெரிஞ்சு போச்சு, இவன் அழகாக நீட்டாக இருக்கிறான், நல்லாவே வெளிச்சம் காட்டிடுச்சு அப்படிங்கிறது தான். வெளுத்து வாங்குதல். வெளுத்து வாங்குடா அப்படின்னா என்னது? ரொம்ப அடிக்கிறது, அது ஒன்று நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன? அவனை அடிக்கிற, வெளுத்து வாங்குறாங்க. ஒரு வீட்டில் 2 குழந்தைங்கள அப்பங்காரன் வெளுத்து வாங்கிட்டே இருக்கிறான்னா நல்ல நிலைக்கு கொண்டு வரது கூட வெளுத்து வாங்குவாங்க. வெள்ளையப்பன் அப்படிங்கிறது கிராமத்தில் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு வார்த்தை தான். வெள்ளி நாணயத்தையும் வெள்ளையப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளையப்பன் குறைஞ்சாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி நாணய ரேட்டு குறைஞ்சா நீங்கள் வாங்கி போடுங்க அப்படின்ட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற பாட்டிமார்கள்லாம் என்ன சொல்லுவாங்க. அடுத்தது வெள்ளையும் ஜொல்லையும். வெள்ளையும் ஜொல்லையும் அப்படின்னாவே தெரிஞ்சு போச்சு, வெள்ளையான உடை, வெள்ளை சட்டக்காரன், கட்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை வேட்டிக்காரன். இந்த வெள்ளை வேட்டிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு எதுனாலும் சரி வெள்ளை வேட்டி கட்டிட்டு போகிறான்னு வைங்க. அப்போ வந்து அவன் ஏதோ வேலைக்கு போகிறானா? கிடையாது, அன்றைக்கி லீவாக தான் இருக்கும். எல்லாம் எங்கேயோ கட்சி சார்ந்து ஏதோ சோம்பேறியாக தான் இருப்பான். மாசற்ற ஆடை இணைந்து அப்படின்னா குற்றமற்ற அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து சுத்தம் இல்லாமல் ஆடை இணைந்து, சுத்தம் மாசு அற்ற குற்றமற்ற அப்படின்னு அர்த்தம். சோம்பேறியாக இருப்பவனை வந்து வெள்ளை வேட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெறுவாய்க்கிளை கெட்டவன். வெறுவாயிலேயே கெட்டிருக்கான், வாய் தான், வேறு ஒன்றும் கிடையாது. வெறுவாயிலேயே கெட்டவன் அப்படின்னா ஒன்றும் இல்லாத வறிஞன், வறுமையானவன் அப்படின்னு அர்த்தம். வெத்தலை பாக்கு கொடுக்கறது, இது நமக்கு தெரியும். வெத்தலை பாக்கு கொடுத்து தான் மரியாதை செலுத்துவோம், கரெக்டுங்களா? இந்த கட்சிக்காரங்களாம் வரும்போது ஒரு தட்டில் வந்து வச்சுக்கிட்டு மரியாதை கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து அந்த சிவப்பு கலந்து காலில் ஊற்றி மரியாதை செலுத்துவாங்க. அந்த மாதிரி வெற்றிலை பாக்கு கொடுத்தோம்னாவே மரியாதை தான். வேண்டா வெறுப்பு நமக்கு தெரியும், விருப்பமும் இல்லாமல் அப்படின்ட்டு. வேலி அழித்தல். வேலியே அழிக்குது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு பன்னிக்கூட்டமோ ஆட்டுக்கூட்டமோ அதுக்கோசரம் நாம் வேலி வச்சுருப்போம். அந்த ஆடெல்லாம் என்ன பண்ணுது? வெளியே வரணும் அப்படின்ட்டு கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணுதுன்னா அந்த வேலியே உடச்சி வெளியே வருது. அப்போனா என்ன சொல்லுவோம்? வரம்பு கடத்தல், அதனுடைய எல்லையை மீறுறது, அதை தான் வரம்பு கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை சாய்க்கிறது. வேலை சாஞ்சு போச்சு அப்படின்னா தொழில் முடித்தல், தொழிலை முடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு, அவன் வேலை சாய்ச்சிட்டான் அப்படின்ட்டு குற்றவாளியை சொல்கிற மாதிரி கொலை புரிகிறது. அடுத்தது வேலை மினக்கெட்டவன். வேலை மெனக்கெட்டவன். மெனக்கெட்டவன்னா நமக்கு தெரியும், அதாவது ஒன்றுமே இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறது. அப்போ வேலை மெனக்கெட்டவனா வேலை இல்லாமல் இருக்கிறவன், சோம்பேறியாக இருக்கிறவனை வேலை மெனக்கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை மேல் போதல். இந்த போதல் அப்படிங்கிற மேல் போதல் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். வேலை மேல் போதல் அப்படின்னா தான் வேலையை அவன் கவனிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு முதலாளி இருக்கிறான்னா, அவன் 4 பேத்துக்கு தொழில் கொடுத்துட்ருக்கிறான்னா, அவன் அப்பப்போ போய் அவன் வேலையை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன ஏது நடக்குது அப்படின்னா வேலை மேல் கவனிப்பான் அப்படின்னு அர்த்தம். வேலை நமக்கு தெரியும், வேலைக்கு நல்லபடியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ என்னது? அந்த டைமு, அந்த உரிய காலத்தில் அப்படின்னு அர்த்தம். சில சமயம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். வேலை பிசகு. வேலை பிசகு அப்படின்னா, பிசகு அப்படிங்கும்போது ஒரு நேரத்தை, அதாவது கெட்ட நேரத்தை சொல்லும். தீய காலத்தை தான் வந்து வேலை பிசகு. வேலை பிசகுன்னா தீய காலம், கேடு காலம், போதா காலம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வேறு செய்தல். நாம் எடுத்த உடனே வேறு செய்தல் அப்படின்னா ஒன்று இந்த தாவரத்துக்கு அடியில் இருக்கிற வேறு, அதை யோசிப்போம். ஒன்று வேறு செய்தல் அப்படின்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, இவனை வேறு மாதிரி கொண்டு வர போகிறோம், இவனை வேறு மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா என்னது? அந்த இடத்துல பகையை கொண்டு வர்றது தான். இவனை வேறு மாதிரி இந்த இடத்துல நம்ம இழுத்துட்டு போகலாம், இவனை வேறு மாதிரி இந்த பக்கம் இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற சொல்கிறது தான் இவன் வேறு அவன் வேறு, அந்த அர்த்தம். அப்போ பகையை விளைவிக்கிறது. அதே தான் வேறு நினைத்தல் அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க, இவன் வேறு நினைக்கிறான், இவன் வேறு நினைக்கிறான் அப்படின்னா என்னது?
தாறுமாறாக அதாவது மாறுபாடாக திங்கிங் வெவ்வேறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மாறுபாடாக நினைக்கிறது. வேன் காணுதல், அது என்ன வேன் காணுதல்? வேன்னா தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அதிகமாக இருக்கிறது, ரொம்ப அதிகமாக இருக்குது, அளவுலேயே ரொம்ப வேன் அப்படி அதிகமாக இருக்குதுன்னா வேனு. நிற்கிற வண்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேனுன்னா நம்ம அந்த வேன் தான் தெரியும். அளவில் மிகுதியாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? சரி, ரைட். இப்போ இந்த மரபுத்தொடர் புக்கே பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்த மரபுத்தொடர் புக்கு வச்சு ஒரு 5 வீடியோ பதிவு கொடுத்துருப்போம். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தரவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சில சொற்களுக்கு கொஞ்சம் புரியாத வார்த்தைகள் மட்டும் ரிப்பீட்டாக ஒரு 2 தடவை ரீகால் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அர்த்தங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை சார்ந்து என்ன ஆப்ஷன் வருதோ அதை வச்சு நீங்கள் இந்த மரபுத்தொடரை வந்து நல்லா கவர் பண்ணி படிச்சுருங்க. சரிங்களா? வேறு அடுத்தது மரபுத்தொடர் ஏதாவது புக்கு இருந்ததுன்னா அது பார்த்துக்கலாம். இது வந்து இப்படி மட்டும்தான் வருமா அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா அடிக்கடி வந்து ஷார்ட்ஸாகவும் இல்லை வந்து இதை சார்ந்த கொஸ்டினாக லைவ் வீடியோவும் அடிக்கடி வரும், இனிமேல் வரும். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து அந்த கரண்ட்லியே இருக்கணும். இப்போ இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு 200 சொற்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு மணி நேரம் ஆக போகுது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு 10 சொல், 20 சொல், 30 சொல் அந்த செகண்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு எந்த மரபு சொல்லாக இருந்தாலும் அதை எப்படி படிக்கிறங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இனி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனியும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அப்போ வந்து இதுக்கு வந்து ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மரபுத்தொடரை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக, அதாவது நேரடி பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மரபு சொல்லை பொறுத்த வரைக்கும் மறைமுக பொருள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்குது. அப்போ ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். மறைமுக பொருள் தான் ஆப்ஷன்லாம் மெயினாக கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, ரைட். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வேறு கண்டென்ட்டோடு உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.